ஆக்ரோஷமான நாய்வகை இனமான ராட்வீலர் நாய் கடித்து குதறியதில் சென்னையில் சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய விவகாரம் மாநகரத்தையே உலுக்கியிருக்கிறது. இந்நிலையில் சிறுமிக்கு தொடர்ந்து சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாக அவரது தந்தை விவரத்தை பதிவு செய்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சாலமன். சாலமன், வணக்கம். தற்பொழுது சிறுமிக்கு என்ன மாதிரியான சிகிச்சையானது வழங்கப்பட்டு வருகிறது? அறுவை சிகிச்சை சம்பந்தமா சிறுமியோட தந்தை அளித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விரிவாக பதிவு பண்ணுங்க. சென்னை 1000 விளக்கு MOP வைஷ்ணவா கல்லூரி அருகே உள்ள மாநகராட்சி பூங்கால ரகு மற்றும் சோனியா தம்பதியினர் தனது 5 வயது பெண் குழந்தை சுரக்ஷாவுடன் தங்கி இங்க இருக்கக்கூடிய பூங்கா பராமரிப்பு பணிகளை மேற்கொண்டு வந்துள்ளார். இந்த நிலையில நேற்று மாலை 7:30 மணி அளவில் திடீரென அது அருகே இருக்கக்கூடிய இப்கேர் ரத்த மையம் என்ற பகுதியில வசித்து வரக்கூடிய ஒரு நபரின் நாயானது 2 ராட்வீலர் நாயானது பூங்காவில் வாக்கிங் அழைத்து சென்றதாக கூறப்படுது. அப்போது திடீரென அங்கே விளையாடி கொண்டிருந்த சுரக்ஷா மற்றும் அவரது தாயான 2 பேரையும் கடித்து குதறியதாக கூறுகிறது. இதுல சிறுமி சுரக்ஷாவானது பலத்த காயங்களுடன் அப்போலோ மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்ட நிலையில அவரது தாய் லேசான காயத்துடன் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில தற்போது சுரக்ஷாவிற்கு ICUவில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சையானது வழங்கப்பட்டு வரும் நிலையில இந்த சம்பவத்துல நாய் கடித்து குதறிய சம்பவம் தொடர்பாக இதன் உரிமையாளர் மற்றும் அவரது மகன் மற்றும் அவரது தாய் 3 பேரையும் கைது செய்து தற்போது 1000 விளக்கு போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில சிறுமியானது ICUவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில வருகிற வியாழன் அன்று அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய உள்ளதாக அவரது தந்தை ரகு தற்போது பேட்டியளித்தார். குறிப்பாக இந்த அறுவை சிகிச்சைக்கான மொத்த செலவையும் நாய் கடித்து குதறிய அந்த உரிமையாளர் நாயின் உரிமையாளர் ஏற்றுக்கொள்வதாக தெரிவித்த நிலையில தங்களுக்கு எந்த விதமான பணமும் தேவையில்லை எனவும் சிறுமி பழையபடியே விளையாடினால் போதும் எனவும் அவரது தந்தை கண்ணீருடன் பேட்டியளித்தார். மேலும் இது தொடர்பாக தற்போது மருத்துவர்கள் அனைவரும் வெளிநாட்டில் இருப்பதால் அவருக்கு அவர் வந்த பிறகே வியாழக்கிழமை வந்த பிறகு இந்த அறுவை சிகிச்சை செய்ய இருப்பதாகவும் அவரது தந்தை தம்மிடம் விளக்கம் அளித்துள்ளார். தற்போது இந்த விவகாரமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில 3 பேரிடம் தீவிரமாக 1000 விளக்கு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ராட்வீலரை பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் இங்க இருக்கக்கூடிய பகுதிவாசிகள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில தற்போது இதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் முழுமையான லைசன்ஸுடன் இந்த நாய்களை வளர்த்து வந்தாரா, இதே போல பல நாய்களை இவர் விட்டு இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளதால இவர் யாரிடம் எல்லாம் விற்பனை செய்துள்ளார் என்பது தொடர்பான தகவல்களையும் சேகரித்து அது தொடர்பாகவும் பறிமுதல் செய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் மாநகராட்சி தரப்புல தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திய நிலையில தற்போது சென்னையில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான வகையிலான தடை செய்யப்பட்ட நாய்கள் யார் எல்லாம் வைத்துள்ளார்கள் என்பது தொடர்பான விவரங்களையும் சேகரிக்கவும் மாநகராட்சி தரப்புல தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்றி சாலமன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.